11th Maths, Chapter Wise Important Exercise, Volume 1, Chapter 1 to 6. நாம் எல்லா சாப்டரையும் தொடர்ந்து படிச்சுட்டு எக்ஸாம் போகும்போது நிறைய யோசனை வரும். ஸோ குழப்பம் இருக்குது, எப்படி நம்ம இந்த எக்ஸாமில் எந்தெந்த எக்ஸசைஸ் எப்படி வரும்ன்ற ஒரு குழப்பத்தில் எக்ஸாம் போகும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து செலக்டிவாக ஒரு சாப்டர்லேயும் ஒரு எக்ஸசைஸை செலக்ட் பண்ணணும். இப்போ சாப்டர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 1.1, 1.3, 1.4 அதனுடைய எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக 1.3 வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேக்ஸிமம் இங்கேருந்து வரும்னு நாம் ஒரு ஐடியாவில் இதை நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.4, 2.5, 2.8, 2.9, 2.11, 2.12 இது கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ன்றதால கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ் வரும். அதுலேயும் வந்து நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது 2.9. ஸோ இதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 3. சாப்டர் 3 நம்ம ட்ரிக்னோமெட்ரின்னோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்காமல் விட்டுடுவீங்க. ஆனாலும் இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஃபார்முலாவை கோத்ரூ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு 3.7, 3.9 அதில் தேரம்ஸும் வரும். அந்த தேரம் சேர்த்து நம்ம படிச்சுக்கிறோம். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது மோர் எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் வந்து 3.9லேருந்து வரலான்னு நாம் எடுத்துக்கிட்டு படிக்கிறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4. சாப்டர் 4 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.4 இதிலிருந்து நமக்கு ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். அதனால் இதை நாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சாப்டர் 5. சாப்டர் 5ல் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. 5.4 இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸுடைய சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக நம்ம எதிர்பார்க்குற கொஷின் வரும். லாஸ்ட்டாக சாப்டர் 6. சாப்டர் 6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th படித்த சாப்டர் தாம்மா. அந்த சாப்டர் வைஸ் நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படி படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா எக்ஸசைஸ் 6.3, 6.4ல் இருக்கிற சம்ஸ் எல்லாமே படிங்க. எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் 6.38 இது வந்து நம்ம மோஸ்ட் எதிர்பார்க்குற கொஷினாக இருக்குது. அப்புறம் 6.4ல் 5 மார்க் எது ஏதோ அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.38 வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து அப்படியே பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஈஸியாக நான் வந்து என்னுடைய சேனல்லே போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு யோசனையாக இருக்கும், அது எப்படி குறிப்பாக இந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். எல்லாமே படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அதை குழப்பிக்கிறத விட செலக்டிவாக படிக்கும் பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் கூடும். இதில் பாருங்கள், இந்த 3 எக்ஸசைஸ் படிக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸசைஸ் தான் ஈஸியாக நீங்கள் அதை கவர் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேயும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணி படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் வால்யூமுக்கு வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுலேயும் ஒரு சாப்டருக்கும் முக்கியமான எக்ஸசைஸாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஓவரால் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா சம்மும் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது சில சம்ஸ் வந்து டவுட் வரும். அந்த சம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் இந்த சம் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னாக்கா நான் இமிடியேட்டாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.